ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இது சண்டே எடுத்த விலாகு. அன்றைக்கி வந்து புதுசாக மொச்சக்கொட்டை குழம்பு இப்போ ரொம்ப நாளாக எடுத்து நம்ம ஊரில் சாப்பிட்டது. அது ஊர்லேயும் ரொம்ப பண்ணுறது கிடையாது, எப்போயாவது ரொம்ப ரேராக பண்ணலாம்னு சொல்லிட்டு மொச்சையை வந்து சாதத்தோடு வேக வச்சுட்டு ஆஸ் யூஷுவல் பீட்ரூட்டு எண்ணெய் தாளித்து கடுகு உளுத்தம் பருப்பு பெருங்காயம் வர மிளகாய் ஆனியன் நிறைய தாளித்து பீட்ரூட் வேக வச்சு வதக்கி எடுத்துகிட்டு கோஸை நல்லா இந்த கட்டரில் போட்டு கட் பண்ணி எடுத்து நல்லா மைக்ரோவனில் வேக வச்சு பச்சை மிளகா கடுகு உளுத்தம் பருப்பு பெருங்காயம் தாளித்து அப்படியே தேங்காய் போட்டு ஒரு கோஸ் பொரியல், அப்புறம் நல்லெண்ணெய் தாளித்து கடுகு உளுத்தம் பருப்பு பெருங்காயம் வரமிளகாய் ஆனியன் தக்காளி குடமிளகாய் 3 போட்டேன். இன்றைக்கி முருங்கைக்காய் மிஸ்ஸிங். இந்த குழம்புக்கு முருங்கைக்காய் போட்டால் சூப்பராக இருக்கும். இந்த முருங்கைக்காய் இல்லாதனால நல்லா புளியை கரைச்சி விட்டு குழம்பு பொடி எங்கள் வீட்டு குழம்பு பொடியை போட்டு மொச்சியை நல்லா வேக வச்சு எடுத்து இதில் போட்டு நல்லா பெருங்காயம் நிறைய போடணும். அப்போ தான் வாயும் நமக்கு சேராது. பூண்டு போட்டுக்கிறவங்க பூண்டு பார்ப்பாங்க. கடைசியில் வந்து நான் விரும்பின தேங்காய் பூ கொஞ்சம் அந்த கோஸுக்கு போட்டது பாக்கி இருந்தது, அதை மட்டும் போட்டு எடுத்துகிட்டேன். அது கடுகு உளுத்தம் பருப்பு பெருங்காயம் வரமிளகாய் தாளித்து தேங்காய் தாளித்து போடலாம், தேங்காயை அரைச்சி ஊற்றலாம். இதுக்கு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. பட் நாங்கள் வந்து இந்த வெள்ளைப்பூடு வெங்காயம் சேர்க்காதனால இப்படி ஒரு ஆர்டினரி மெத்தட் தான் ஃபாலோ பண்ணேன். அன்றைக்கி மொச்சை குழம்பு, பீட்ரூட் பொரியல், கோஸ் பொரியல், அப்புறம் அப்பளம் வடகம் முதல் நாள் ஆவணி வட்டத்துக்கு பொரிச்சது இருந்தது. எல்லாமே வச்சு அன்றைக்கி வந்து சூப்பராக லஞ்சு முடிச்சுட்டு சாயங்காலமாக பட்டேல் ஸ்டோர்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் ஸ்டோருக்கு போனோம். அன்றைக்கி இந்தியன் ஸ்டோரில் அஸ் யூஷுவல் எல்லா காய்கறியுமே கிடைக்கும், எல்லாமே கிடைக்குங்க. அப்பா அம்மாவை தவிர்த்து இங்கே வந்து நர்சஸ் காஃபி பொடியிலேருந்து அம்பட்டுமே கிடைக்குது. இது டியூஸ்டே க்ளோஸ்டு. இங்கே சுகர் கேன் ஜூஸு பாருங்கள், மேங்கோ லஸ்ஸி, ஸ்நாக்ஸு, டீ, ரெடிமேட் சப்பாத்தி அதெல்லாம் தனியாக ஒரு செக்ஷனில் சூப்பராக போட்டு கொடுக்குறாங்க. நான் ரொம்ப வீடியோ எடுக்கலை. வெஜிடபிள்ஸ்லாம் ஆஸ் யூஷுவல் தான். ரொம்ப முக்கியமாக பிள்ளையார் சதுர்த்திக்காக ஏகப்பட்ட பிள்ளையார் வந்திருந்தது. அதை பார்த்த உடனே அவ்வளோ ஆசையாக இருந்தது. அந்த மண் சட்டியிலேருந்து பிள்ளையார்லேருந்து நான் இந்த வெசல் செக்ஷனுக்கு இது வரைக்கும் போகவே மாட்டேன். ஏன்னா நான் ஊர்லேருந்து நிறைய பாத்திரம் இருக்குது, நான் அதெல்லாம் அந்த செக்ஷன் பார்த்ததே இல்லை. இன்றைக்கி தான் புதுசாக நிறைய பெரிய செக்ஷன். அதனால் போய் பார்க்குறதுக்கு நமக்கு டைம் இருக்காது. அவசரமாக காய் வாங்கிட்டு வரணும். அந்த கூட்டமும் ஜாஸ்தி இருக்கும். அன்றைக்கி கூட்டம் இல்லை. மண்பானை பாருங்கள், எல்லாமே வச்சுருக்காங்க. எல்லா வெசல்ஸ் இருக்குது. இந்தியன் ஸ்டோரு ரன் பை நார்த் இந்தியன் ரன் பண்ணுறாங்க. ஹிந்தி தான் உங்களுக்கு தெரியுது. இது நல்லெண்ணெய் கிடைக்காததே கிடையாது. நிறைய பேர் ரெண்டைக்காய் கிடைக்குதா வாழைக்காய் கிடைக்குதான்னு கேட்குறாங்க. எல்லா காயும் கிடைக்குது. ஏன்னா எல்லாம் விலை ஜாஸ்தி, அவ்வளோதான். நம்ம ஊருக்கு கம்பேர் பண்ணுறப்ப எல்லாமே 10 டைம்ஸ் கால்குலேட் பண்ணிக்க வேண்டியதான். வெண்டைக்காயெல்லாம் கிட்டத்தட்ட 1 கிலோ அங்கே நம்ம ஊரில் 20 ரூபானா இங்கே வந்து 200 ரூபா கூட கிடையாது, 2000 ரூபா. ஒரு 1.5 கிலோ வெங்காயம் வந்து 2000 ரூபா. அப்படியே பக்கத்தில் ஒரு உடுப்பி ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு நல்லா ஐஸ்கிரீமோடு அன்றைக்கி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து டக்குனு ஈவினிங் வந்து கொஞ்சம் நைட்டாக எடுத்து ஆனால் கூட கொஞ்சம் ரிலாக்ஸாக வாக் போயிட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள ஸ்ட்ரீட்டில் வாக் போனோம். என் பேரன் சைக்கிள் ஓட்டினான். என் ஹஸ்பண்ட் வந்து முன்னாடி போகிறாரு. அவனை பிடிக்க முடியலை, அவ்வளோ வேகமாக போகிறான். எங்களுக்கு தான் பயமாக இருக்குது. அது சைக்கிள் பார்த்து சூப்பராக இருக்கும், அதில் தான் போயிட்டு